அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது பாஜக திமுகவை தவிர பிற கட்சிகளை கூட்டணிக்கு வரவேற்கிறது தாவேகா. தாவேகாவை பொறுத்தவரைக்கும் பாஜக திமுக மட்டும்தான் அவர்களுடைய அரசியல் கொள்கை எதிரியாக முன்வைத்திருக்கிறார்கள். அதிமுகவுடனான கூட்டணியை இன்னும் உறுதிப்படுத்தாத தேமுதிக, பாமக இரண்டு பேருமே கூட்டணி குறித்த விஷயத்துல மௌனத்தை கடைபிடிக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான அம்சம் என்பது ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவால் மட்டுமே திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒன்றுபட்ட அதிமுகவை வலியுறுத்தக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மூன்று புள்ளிகளை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். மெகா கூட்டணி சவால்களை எப்படி முறியடிக்கப் போகிறார் திரு பழனிசாமி அவர்கள், இதுதான் தலைப்பு. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர்கள் திரு பிரியன், திரு பாக்கி அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ரவீந்திரன் துரைசாமி சார், உங்களிடம் இருந்தே தொடங்குறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்பது பாஜக திமுக இருக்கக்கூடாது அப்படின்றது. தேமுதிக பாமக இன்னும் நிலைப்பாடை உறுதிப்படுத்தலைன்றதுக்காக திரு இபிஎஸ் அவர்களும் ரொம்ப இறங்கிலாம் போகலை. ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுக என்றார். அந்த விஷயத்திலும் அவர் ரொம்ப இறங்கி போகலை. இதுல முக்கியமான அம்சம்ன்றது இப்ப இபிஎஸ் அவர்களுக்கு கூட்டணி தேவை, திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது, அது முக்கியமான அம்சம். ஆனா அதே நேரத்தில் ரொம்பவும் இபிஎஸ் அவர்கள் இறங்கியும் போகல கூட்டணி கட்சிகள் இடத்தில். அப்ப என்ன கணக்கு போடுறாரு, எப்படி புரிஞ்சுக்கணும்? திமுக எதிர்ப்பு வாக்கள் சிதறக்கூடாதுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இறங்கி போகணும். மற்றவங்களுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. 4 பேர் கருத்துருவாக்கிகளுக்கும் மற்றவர்களுக்கும் திமுக எதிர்ப்புங்கிறத ஈரோடு கிழக்குல இருந்தே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பவே கடும் எதிர்ப்புங்கிறத தகவல்களை சொன்னாங்க. அதுவும் பொய்த்து போச்சு. மக்களவையிலும் சொன்னாங்க, பொய்த்து போச்சு. எனிவே அந்த இது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சி ஆட்டு இன்னைக்கு 30% பலம் கொண்ட ஒரு அணிக்க தலைவராட்டு அமித்ஷாவாலேயே முதல்வர் என்று சொல்லப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பலனளிக்கலாம். ஆனால் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவே தங்களோட 11.4% தாமரை சின்னத்தில் இன்று பிறந்தநாள் காணும் அண்ணாமலை அவர்களுடைய கடுமையான உழைப்பில் எடுத்த அந்த வாக்குக்கு உரிய இடங்களை பெறணுங்கிறதுல மோடியே உறுதியாக இருக்கிறாரு. அதனால தான் திமுகவை காட்டி கனிமொழியை டெலிகேஷனுக்கு அனுப்புறது, ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது போன்ற இதுகளை பண்ணி அவங்களும் அதில் தயாராக இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவில் திமுக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு முதல் லட்சியம்னு சொன்னால் ராஜ்நாத் சிங் அனுப்பி கலைஞர் நினைவிடத்துக்கெல்லாம் போய் நானே வெளியிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அரசியலில் லாபம் தான் குறி. நீங்க சொல்வது திமுக எதிர்ப்புங்கிறது வெறும் கோஷம். ஒரு சிலர் தங்கள் ஆற்றாமையை, தங்கள் இயலாமையை, தங்கள் தோல்வியை மறைப்பதற்கு ஊடகங்களில் பேசக்கூடிய ஒரு குரல் தானே தவிர மற்ற எல்லா கட்சிகளுக்கும் தங்களுக்கு என்ன லாபம்னு தான் பார்ப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன முக்கியமான இடம்ன்றது திரு இபிஎஸ் அவர்களுக்கு தான் கூட்டணி தேவைப்படுகிறது, அவர் தான் இறங்கி போகணும்னு சொல்றீங்க. மற்ற எந்த கட்சிக்கும் அப்படி ஒரு நிர்பந்தம் அழுத்தம் இல்லைன்னு. ஆனா திரு இபிஎஸ் அவர்களோட மூவை பார்க்குறப்ப தேமுதிக தேவை, அதற்காக நாங்கள் ராஜ்யசபா சீட் தரோம், பாமக தேவை, அதற்காக உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், தாவேகாவோடு அப்படி எதுவுமே இல்லை. ஓபிஎஸ் அவர்களுக்கு கிளியர் ஸ்டாண்டு, நீங்க வெளியில தான் இருக்க முடியும்னு. அப்போ இபிஎஸ் அவர்களோட மூவை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். இபிஎஸோட மூவ் கட்சி இருந்தால் தான் ஆட்சி வரும். முதல்ல கட்சி என் கையில் தெளிவாக இருக்கணும். நாளைக்கு என் போட்டியாளராக இருந்தவரும், எனக்கு மேலாக இருந்தவரும், எனக்கு இளையாக இருந்தவர்களையும் கட்சிக்குள்ளே விட்டுக்கிட்டு நான் நாளைக்கு தோல்வி அடைஞ்சா எடப்பாடி தொடர் தோல்வியில் இருக்கிறாரு, கட்சி தலைமையை மாற்றணும், ஓபிஎஸ் தான் தலைவருங்கிற ஒரு சூழல் நாளைக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஸ்ரூடு பொலிட்டிஷியனான எடப்பாடி பழனிசாமி தெளிவாக அரசியல் சந்தர்ப்ப நிந்தர்ப்பம் காரணமாக ஒரு கட்சியை கைப்பற்றியவர், தான் கைப்பற்றியதை விட்டுவிடக்கூடாது என்று தெளிவாக செயல்படுகிறார். இதுதான் முதல்ல கையில் இருக்கணும். நிச்சயமா இதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லல. அவர் ஆட்சியை கரையில் ஏறினும் போதே நான் கவுண்டர் பண்ணுவார், அவர் கலைஞர் புரட்சி தலைவர் ஒரு தலைவராக முயற்சி பண்ணுவாருங்கிற கருத்தை நான் சொன்னேன். இப்பவும் அவர் மீண்டும் ஒரு தோல்வியை தழுவி தொடர் தோல்வியில் இருக்கிறாரு, தலைமையை மாற்றணுங்கிற ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுல கட்சி தன் வசம் முழுமையா இருக்கணுங்கிறதான் அவரோட முழு நோக்கமா இருக்கு. கட்சி தன் வசம் இருக்கணும், அதுதான் முழு நோக்கம்னா இந்த மெகா கூட்டணியை எப்படி கட்டுறது? இப்ப இவங்க எல்லாரையும் கொண்டு வரணும், திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறாம ஒரு இடத்துல கொண்டு வரணும்னா அதை எப்படி கொண்டு வர முடியும்? மெகா கூட்டணி கட்டமைப்புன்னு தான் மக்களவை தேர்தல் 2024 சொன்னாரு. 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட அவர்கிட்ட வர வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில கடைசியா கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியை மையமாக வச்சு பிரேமலதா அம்மையாருக்கு 5 மக்களவை இடங்களை கொடுத்தாங்க. அதுதான் அங்கே ஒரு கட்சின்னு சொல்ல முடியும். மற்றபடி முபாரக் ரெட்டையில தான் நின்னாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி ரெட்டையில தான் நின்னாரு.
இப்பவும் அவருக்கு ஒரு அரசியல் சூழ்நிலையில முபாரக்கை தவிர வேற யாருமே கூட்டணியில் இல்லாத போது அண்ணாமலை உழைப்பால 11.4% வாக்குகள் தாமரையில் எடுத்த பாஜகவோடு ஒரு அணியில சேர்ந்திருக்கிறார். இதை தாண்டி அவர்கிட்ட அணி வரல. காரணம், இந்த அணியை இன்னைக்கு தேமுதிக வரணும்னா அது முதல்வர் ஸ்டாலின் முடிவு பண்ணணும்னு செல்வ பிறந்தகை சொல்றாரு, சகோதரர் தொல் திருமா சொல்றாருங்கிற ஒரு சூழல்ல அங்க யார் கூட்டணியை முடிவு பண்றதுங்கிறதுல இன்னும் பாஜக அதிமுகவுக்குள்ள ஒரு தெளிவு பறக்கல. அவர் வராரு இவர் வர்றாருன்னு அந்த இதை இப்ப ஸ்டாலின் முடிவு பண்ணுவாருங்கிற ஒரு கருத்தை காங்கிரஸும் விசிகாவும் சொல்ற மாதிரி பாஜக இதுவரை சொல்லல. சோ அதிலே ஒரு கிளாரிட்டி இன்னும் வராத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த இடத்துக்குள்ள அவங்க கணக்கு வேற எங்கேயும் ஆப்ஷன் இல்லாதவங்க நம்மகிட்ட வருவாங்க, அதுதான் அவங்களுக்கு ஆப்ஷன் இல்ல நம்ம கிட்ட வருவாங்கங்கிற கணக்கு. அதுல தேமுதிக அப்படி எங்களை நினைக்காண்டாம், நாங்க திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணுவோம்னு கலைஞர் பிறந்த நாள்னாலும் சரி, அந்த அவங்க பொதுக்குழுல போட்ட கேப்டன் விஜயகாந்த் பற்றிய தீர்மானத்துக்கு நன்றி தெரிவித்தனாலும் சரி, அவங்க தெள்ள தெளிவா தேமுதிக ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற அடிப்படையில் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க. திமுகவும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் தங்களோட கூட்டணி கட்சிகள் மூலமா அதை பேசுறாங்க, நடத்துறாங்க. அதே மாதிரி இது ஓ பன்னீர்செல்வம் இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஓ பன்னீர்செல்வம் இருக்கும்போது 33% எடுத்த அதிமுக வாக்கு ஓ பன்னீர்செல்வம் விலகின பிறகு 19+1 20 மாறிட்டு தோத்து போன கட்சி பிளவுபடும் போது மொத்த பலத்தோட 1/3 குறையுங்கிற அந்த இந்திய அளவிலான தேரிப்படி அதிமுக இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ் 13% குறைஞ்சு போச்சு. அப்போ ஓபிஎஸ் இதை என்ன நினைக்கிறாரு, மோடி தனக்கு எதுவும் அனுகூலமா பண்ணி தரல, அதனால அந்த இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியை கூட ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா இந்திய ராணுவத்தின் வெற்றி, இந்தியாவின் வெற்றி. ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் மாதிரி அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தான் மோடிஜியின் வெற்றின்னு, அவருக்கு மோடிஜி தேவை, மோடிஜி சீட்டுல பெரிய தகராறு பண்ணக்கூடாது, பலத்துக்கு ஏற்ற சீட்டுன்னு தகராறு பண்ணக்கூடாது, அமித்ஷா லைன்லேயே போகணும்னு மோடிஜியை புகழ்ந்து பேசக்கூடிய சூழல்ல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆப்ஷன் இவங்களுக்கெல்லாம் இல்ல, வந்துதான் தீரணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அவங்க தோக்கக்கூடிய இடத்துல நாங்க வஞ்சி கட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, நம்ம பேசலாம். பிரியன், இப்போ உங்க அப்சர்வேஷன்ல திரு இபிஎஸ் அவர்கள் அப்படி கூட நினைக்கலாம், ஓபிஎஸ் அவர்கள் இப்படிதான் முரண்டு பிடிச்சாலும் நாளைக்கு என்டிஏக்குள்ள இருந்துடலாம், பிஎம்கேவுக்கும் அதே இதுதான், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாங்க, திமுக ஒரு வேலை கொடுக்கலன்னா நம்ம அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கான்றது ஒண்ணு. அவருக்கு கட்டாயம் கூட்டணி தேவை, ஆனா அதற்காக ரொம்பலாம் அவரோட டேர்ம்ஸ்ல ரொம்ப கிளியரா இருக்கிற தன்மையும் பார்க்க முடியுது. அப்ப அவர் என்ன கணக்கு போடுறார்? 26க்கு அவரோட கணக்கு என்ன, கூட்டணி கணக்கு? அவருடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணிக்கு அவர் தான் தலைமை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் கூட இந்த கூட்டணியை கட்டமைக்கிறது பாஜகவோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தள்ளி விடுறாரு, காடை அப்படி தள்ளி விடுறாரு. நீங்கள் பார்த்துங்க, இவங்களெல்லாம் இவங்களெல்லாம் நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்க கடமை. அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை செஞ்சு அவங்களால இருக்க முடியும் தெரியும். அதனால் இது நம்ம இதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. நம்ம இருக்கிறவரையும் எம்பி போஸ்ட் நம்ம 2 பேரும் ஏடிஎம்கே கொடுத்துக்கலாம். நமக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு 10 மாதம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பாஜக கவர்மெண்ட்னால. அதனால் இப்படியே போட்டோம். இந்த கூட்டணியை மெகா கூட்டணியாக கட்டமைக்கிறது பாஜகவுடைய பொறுப்பு, நமக்கு தேவையில்லை. இப்போ இவர் பண்ணுற விஷயங்கள்னால தேமுதிக விலகி போகிறது இல்லை. ஓகே, அப்போ இவர் உண்மையிலேயே கவலைப்படுறவர், மெகா கூட்டணி அமைக்கணும்னு கவலைப்படுறவர். தேமுதிகவே பாமகவே கன்சிடர் பண்ணணும்ல அந்த வேகன்சிக்கு, ஏன் கன்சிடர் பண்ணல? அப்போ எனக்கு கூட்டணி கட்சியை பற்றி எனக்கு கவலையே இல்லைப்பா, அது பிஜேபியோட பொறுப்புப்பான்னு அந்த ஆங்கிளுக்கு போயிட்டாரோன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பிஜேபி எப்படியும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. அதில் எப்படியும் 26ல் அவங்களுக்கு ஏதோ ஒரு 15 இடமாவது இங்கே வந்தாங்க அவங்களுக்கு. ஸோ அதனால் எப்படியாவது அவங்க ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கிறதுல அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துவாங்க. அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஏடிஎம்கே உள்ளே இழுத்தாங்களோ, என்ன எங்களை இழுத்தீங்கல்ல, அதே மாதிரி எல்லாரையும் நீங்கள் இழுத்துருங்க. ஏற்கனவே திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க, என்டிஏன்னு அவங்களோட பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 18-21 இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க பக்கம் தள்ளுனீங்கன்னா பவர் ஷேரிங்கும் அவங்க பக்கம் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அவங்க டேர்ம்ஸை கொண்டு வரது பாஜக பொறுப்பு, மற்ற கட்சிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது எங்க பொறுப்பு? அது அதிமுக பொறுப்பு. அப்படிலாம் ஒத்துப்பாங்களா ரவீந்திரன் துரைசாமி? இல்ல இருங்க, நீங்க இருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? கேட்டனாலதான் சொன்னேன், அவர் கேட்டனாலதான் சொன்னேன், என்னோட தப்பு இல்ல பிரியா. நீங்க எடப்பாடியை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க.
ஓகே ஓகே. அது அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்ல அது உதாரணம் தவிர்த்தரலாம். அது சிலர் விரும்ப மாட்டாங்க. வேண்டாம் தவிர்த்தறேன். நீங்க எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவரு ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணியிருக்காரு, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிருக்காரு, தினகரனுக்கு துரோகம் பண்ணிருக்காரு. இப்ப கடைசியா தேமுதிக பிரேமலதாவுக்கு முதுகல் குத்திருக்காரு. அவர் ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. இஸ் பிளேயிங் இஸ் கார்டு. இஸ் பிளேயிங் இஸ் கார்டு. ஒரு அரசியல்வாதியா நான் பாராட்டுறேன். இஸ் பிளேயிங் இஸ் கார்டு. தனக்கு தன் கட்சிக்கு தன்னோட சுயநலத்துக்கு தன்னோட கட்சி தனக்கு பின்னாடி நிற்கணுன்றதுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு. தனக்கு வம்பு வழக்குகள் வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது பண்ணும்போது என்ன நினைக்கிறாரு அவர், மற்ற பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட துளி கூட அவர் ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கார். ஓபிஎஸ் வந்து சேர்க்கவே மாட்டார். தினகரனால ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வேணா என்டிஏ கூட்டணி பிஜேபி கன்வின்ஸ் பண்ணிக்கணும். டெஃபினட்டா பிஜேபி தான் கன்வின்ஸ் பண்ணணும். இதில் பிஜேபி தானே தாவேக்காவை கூப்பிடுறாங்க. பிஜேபி தானே தாவேக்கா எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும், திமுகவை எதிர்ப்பவர்கள்லாம் ஒன்று சேர வேண்டும். யார் சொல்றது? பிஜேபி தானே சொல்றாங்க. நாகேந்திரன் என்ன சொல்றாரு? அவர் தானே சொல்றாரு. தமிழிசை என்ன சொல்றாங்க? திமுகவை எதிர்ப்பவர்கள்லாம் வந்து என் பின்னாடி நில்லுங்கன்றாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறீங்க. எங்களால முடியாது, நீங்க எல்லாம் வாங்கன்றீங்கல்ல. இது சொல்றது யாரு? ஏடிஎம்கே சொல்றாங்களா? பாஜக தானே பெரும்பாலும் சொல்றாங்க. பெரும்பாலும் இந்த குரல் பாஜக தரப்புலேருந்து வருது. ஏன் வருது பாஜக தரப்புலேருந்து? அவருக்கு எடப்பாடி இந்த கவலையை விட்டுட்டார். பாஜகவுக்கு நம்மளை விட்டா வேற இடம் கிடையாது, நம்ம கூட தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட தான் பொறுப்பு இருக்கு. இந்த கட்சிகளெல்லாம் கூட்டு வரதுக்கான பொறுப்பு அவங்க கிட்ட தான் இருக்கு. அதனால நம்ம கவலை இல்லாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆக்சுவலா ரொம்ப சாமர்த்தியமா காய்களை நகர்த்துறாரு சார். 10 மாசம் கழிச்சு அவர் இந்த மாதிரி காய்களை நகர்த்துவாருன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? சொல்ல முடியாது. அவர் பாஜகவையும் துரோகம் பண்ணலாம்னு ஆச்சரியப்படுத்துக்கல, பாஜகவுக்கும் துரோகம் பண்ணலாம்னு ஆச்சரியப்படுத்துக்கல. உண்மையை சொல்றேன் நான். இது நடந்தாலும் நடக்கும். ஏன்னா எடப்பாடியோட கேலிபர் அப்படி இருக்கு. அவரோட பாலிடிக்ஸ்ல முதுகுல குத்துறது சகஜம் சார். திருச்சிக்கு மாநாட்டுக்கு போறவர் போயஸ் கார்டனுக்கு போனதெல்லாம் பார்த்தோம்ல, நம்ம பார்த்த ஊர் தானே இது. திருச்சிக்கு போறவர் பேர் சொல்ல விரும்பல. திருச்சிக்கு கட் அவுட்லாம் வச்சுட்டாங்க மாநாட்டில். கலைஞரோட சேர்ந்து கட் அவுட்லாம் வச்சுட்டாங்க. அந்த கட் அவுட்லாம் விட்டுட்டு போயஸ் கார்டனுக்கு போனது யாரு? அதெல்லாம் பார்த்த ஊர் தானே நடக்கும்ன்றீங்க. அதெல்லாம் பார்த்த ஊர் தானே இது. 10 மாசம் கழிச்சு நீங்க பாஜகவுக்கும் முதுகுல குத்த மாட்டீங்க நிச்சயம். ஒரு இடம் வாங்கலாம் திருப்பிரியன். நான் பேசுறது வந்து ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ் இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப கசப்பான, அதே சமயம் அது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பாலிடிக்ஸ் உடைச்சு பேசுறீங்க. இதுல உடைச்சு பேசுறதுல ஒரு கேள்வி மட்டும். இதுல அப்படி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்லாமே பூடகமா பேசினா வேலைக்கு ஆகாது. உடைச்சு பேசுறதுதான் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் பிரியன். இப்போ வேற வாய்ப்பே இல்லை, நீங்க இங்க வந்துதான் ஆகணுன்ற இடத்தில் ரொம்ப சாமர்த்தியமா காய்களை நகர்த்துறாங்க இபிஎஸ் அவங்க அப்படின்னாலும் கூட. இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் சுட்டி காட்டின மாதிரி இப்போ தேமுதிகவுக்கு அங்க ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு கட்சியை விட்ட மாதிரியும் ஆயிப்போச்சு இல்ல. அவங்கள கையில பிடிச்சிக்க வேண்டாமா? அப்போ அவங்க அந்த ஆப்ஷன் அவங்களும் டோரை ஓப்பன் பண்றாங்களே. அந்த கவலையே எனக்கு தேவையில்லைன்றாரு அவரு. இந்த கவலையை நான் பாஜக கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்றாரு. ஐயா நீங்க கூட இருக்கீங்கல்ல, நான் மெகா கூட்டணின்னு சொல்லுவேன். பாஜக இன்னும் பீகார் கவலையில இருக்காங்க சார். அதெல்லாம் முடிச்சிட்டு தானே இங்க வருவாங்க. அவங்க கடைசி நிமிஷத்துல வராங்களோ அதுக்கு முன்னாடி வராங்களோ எப்போ வேணா வந்துட்டு போடணும் சார். தேமுதிக இருக்கா இல்லையா, பாமக வருதா இல்லையா, இல்ல ஓபிஎஸ் சேர்க்கறதுல தெளிவா இருக்காரு. ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாது, அதிமுகக்குள்ள ஒன்றுபட்ட அதிமுக தான் அப்படின்றது வந்து ஓபிஎஸ் சொல்றாருல. அந்த விஷயத்தை வந்து இபிஎஸ் ஏத்துக்கவே மாட்டாரு. நீங்க வராட்டி கூட பரவாயில்ல, கூட்டணியில் இல்லாட்டி கூட பரவாயில்லன்னு அவர் நினைப்பாரு அவர் ஆக்சுவலா. அதனால வந்து அதுல தெளிவா இருப்பார். அவருக்கு தானே வெற்றி. ஏன்னா அடுத்த முதலமைச்சர் வாய்ப்புன்றது அவரு தானே வரப்போறார். பெரிய பவர் அவருக்கு தான் வரப்போகுதுன்னா ரவீந்திரன் துரைசாமி அவர் தான் கொஞ்சம் இறங்கணும்னு. ஆனா நீங்க சொல்றீங்க அவர் காய்களை ரொம்ப சாமர்த்தியமா நகர்த்துறாங்க. பிஜேபி அதை செஞ்சிரும். பிஜேபி அப்படி நம்ப முடியுமா? பிஜேபி வேற ஒரு கணக்கு சொல்றாரு. அவங்க திமுகவுடைய ஒரு சாஃப்ட் டோன்ல இருக்கிறாங்க சார். திமுகவுடைய வாக்கு வங்கியே பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி தான் சார். அவங்க எப்படி சார் போவாங்க? அவங்க எப்படி போவாங்க? இன்னைக்கு கூட அறிக்கை விட்டுருக்காரு பாருங்க. இதுல சென்சஸ் விஷயத்துல ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிக்கை விட்டுருக்காரு, கடுமையா கண்டிச்சிருக்காரு. திமுகவை வீழ்த்துவதில் பாஜக வந்து இபிஎஸ் காட்டிலும் உறுதியா இருப்பாங்களான்ற கேள்வியை கேட்கிறார். திமுகவுடைய பாஜக எதிர்ப்புன்றது அவங்களுடைய யூஎஸ்பி, அவங்களுடைய அல்டிமேட் செல்லிங் பாயிண்ட். அது அதை நோக்கி தான் நகரும். அவங்களுடைய யூஎஸ்பி அதுல இருந்து ஒரு நகரம் இப்படி பண்ணினாங்கன்னா திமுகவுடைய ஓட் பேங்க் காலி ஆயிடும். ஆனா பாஜகவோட அதிமுக இருக்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயமா இருக்கலாம். பாஜகவுக்கு அதிமுக தேவையா இருக்கலாம். அதிமுகவுடைய பாஜக எதிர்ப்புன்றது ஒரு வருஷம் கூட தாங்கல. ஆக்சுவலா அது வந்து இதாயிடுது. ஒரு வருஷம் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஒரு வருஷத்துக்குள்ளே அது வந்து காத்திறங்கி போற பலூன் ஆயிடுது. முதல் கட்ட கருத்துல வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ பாஜக அந்த
பொறுப்புகளை எடுத்து செஞ்சிரும் அந்த நம்பிக்கையில இருக்காங்க. அதே தன்னோட டேர்ம்ஸ்ல தெளிவா இருக்கிறார். அதே அந்த தன்னோட டேர்ம்ஸ்ல தெளிவா இருக்கு. அதே சமயம் பாஜகவுடைய இபிஎஸ் இருப்பாரான்னு ஒரு கேள்வி கடைசியில் இருக்குல்ல, அதுவும் இருக்கு. மூணாவது ஒரு விஷயம் தெளிவு பண்றேன். ஒண்ணு பாஜக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு விஷயத்தை, அவங்க பாத்துப்பாங்கன்னு. ரெண்டாவது இவரே பாஜகவோட இருப்பாரான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. மூணாவது எந்த காலகட்டத்திலையும் எந்த விதமான சமரசமும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி நடந்தால் திமுக தன் தலையில தானே மண்ணவாரி போட்ட மாதிரி. இந்த இடத்தில் பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்ற ஒண்ணு. இன்னொன்னு பாஜக அதை பார்த்துக்க போகுது, எல்லாருக்கும் பேசி எல்லாரும் வாங்கன்னு சொல்ல போகுது. இன்னொன்று நான் என் டேர்ம்ஸ்ல தெளிவா இருக்கேன், நான் என்னோட ராஜ்யசபா சீட்டெல்லாம் இதுக்காக கொடுக்க போக மாட்டேன், அவங்க பார்த்துக்க போறாங்க அப்படின்றப்ப ரொம்ப கால்குலேட்டிவா இபிஎஸ் அவங்க காய்களை நடத்துறாங்கன்னு சமர்த்தர் கால்குலேட்டிவான பொலிட்டிஷியன்ங்கிறத நான் இன்னைக்கு இல்லை 5 வருஷத்துக்கு முன்னே சொன்ன ஒரு விஷயம் தான். இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறது திமுக கூட்டணி வெற்றி பெற்ற கூட்டணி இன்டாக்டா வச்சிருக்காங்க. அது போகும் நம்ம சொன்னதான் போறாங்க. இன்னொன்னு நாம் தமிழர் சீமான் 234 தனிச்சு போட்டிடுவாருன்னு சொன்னதுதான். மற்றவங்க குழப்பத்துல தான் இருக்கிறாப்புல. என் நண்பர் பிரியன் முரண்படுறாரு, அவர் சொன்னதே அவர் குழப்புறாரு. காரணம் குழப்பமான சூழ்நிலையில அவர் என்ன செய்வாருன்னு நினைச்சேன். பட் இப்போ அவர் தெளிவா சொல்லிட்டாரு, பாஜக தான் எல்லாம் பார்த்துக்குவாங்களாம். கடைசி நேரத்தில் எடப்பாடி பாஜகவை டிச் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அவருக்கு கருத்து. பட் இந்த குழப்பமான இத பாஜக யோசிக்க மாட்டாங்களா? ஒருவேளை அந்த விமர்சனம் சரின்னா பொங்கலூர் மணிகண்டன் அதை அவங்க மறுத்துருவாங்க, அதை பாஜக யோசிக்காதா? கண்டிப்பா யோசிப்பாங்க. பாஜகவில் ஒரு லாபி யோசிக்கல, இன்னொரு லாபி யோசிக்கணுங்கிறது யோசிக்கிறாங்க. அதுதான் உண்மை. பேசலாம். பொங்கலூர் மணிகண்டன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க அவரோட நெருக்கமா இருக்கிறீங்க, இந்த கூட்டணி கணக்குகள்லாம் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு மெகா கூட்டணி அதிமுகவுக்கு தேவை. இன்னும் சொல்லணும்னா கூட்டணி கட்சிகளை விட அதிமுக தான் அரியணையில் அமரப்போகிறதுனா அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்றது. ஆனா கூட்டணி கட்சிகள்கிட்ட அவர் ரொம்ப இறங்கி வந்த மாதிரி ராஜ்யசபா சீட்டும் அப்படிலாம் இல்லை. முன்பெல்லாம் அப்படி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தும், அதெல்லாம் இல்லை. ஓபிஎஸ் அவர்கள்லாம் ரொம்ப கிளியரா கட்டா சொல்லிடுறாங்க, நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னு. இன்னொரு புறம் ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையா என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப அதை மறுபரிசீலனைன்னு சொல்றாங்க. ஒன்றுபட்ட அதிமுக இல்லாம இந்த கூட்டணியால ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தாவேகா பாஜக இருந்தா நாங்க வர முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த மெகா கூட்டணி நாம் தமிழர் தனிச்சுன்னு சொல்லியாச்சு. இந்த மெகா கூட்டணின்றதை எப்படி சாத்தியப்படுத்த போறார்? இபிஎஸ் அவர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அதனுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கிறார். அவரை பார்த்து முதுகில் குத்தினாரு துரோகம்ன்ற வார்த்தையை ஐயா சொன்னாங்க. எனக்கே வலிக்குது. இப்ப நீங்க பாக்குற பல கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் மனசை வலிக்க வச்சு பாருங்க. அரசியல்ல இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்னீங்கன்னா 1000 சொல்லலாமுங்க. அதாவது தன் கட்சியை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்தார் என்பதற்காகவே அவர் துரோகி முதுகு குத்தினான்னு சொன்னா இது நிச்சயமா எனக்கு வலிக்குது. எனக்கே வலிக்குன்னு சொல்லுங்க. நீங்க பிரியன் சார் சொன்னதுக்கு உண்மையா எனக்கு வருத்தமா இருக்குது. ஏன்னா அதாவது அதிமுக முதலில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கு இபிஎஸ் மட்டும் வந்ததுங்க, ஒட்டுமொத்த கட்சிக்கே வந்ததுங்க. அவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா நீ அதிமுக அழிஞ்சே போயிருக்கு. அப்போ இந்த இயக்கத்தை பாதுகாத்தவர் அவர். எனவேதான் அவரை தலையில் கொண்டாடுறாங்க. இப்போ எந்த தொண்டராவது எந்த எம்எல்ஏக்களாவது மாவட்ட செயலாளராவது நிர்வாகிகளாவது இது மாதிரி எடப்பாடியா சொல்றாங்க பாருங்க. வெளியிலிருந்து யார் சொன்னாலும் அது தவறுதான். அதிமுகவில் இருப்பவர் யாரும் சொல்ல மாட்டார்கள். அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியா தான் மிகச்சிறந்த தலைவர். அவர் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார். சார், நான் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க, நெருங்கி பகலான்னு சொன்னீங்க. நான் உண்மையை வெளிப்படை சொல்றேன். நான் அவரோடு 4 ஆண்டுகளாக மிக நெருங்கி பகறேன். மனம் மட்டும் பேசல. உண்மையை சொன்னா ஒரு விஷயத்தை சொன்னோம்னு சொன்னா பதிலுக்கு அதை தவறாவே சொல்ல மாட்டார். அதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தோம்னு சொன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதியா இருப்பார். அதுதான் உண்மையோடைய ராஜ்யசபாவிலையோ அல்லது வேற சேர்ப்பதிலையோ அவர் தவறளித்தார் என்றால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். சரி, இப்போ ஒரே ஒரு கேள்விதான் பொங்கலூர் மணிகண்டன். ஏன்னா பிரியன் அவர்களோட விமர்சனத்துக்கு நீங்க பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது, அதனால நீங்க முழுமையா பேசுங்கன்னு சொன்னது. இப்ப இந்த இடத்தில் இந்த சிக்கல்லாம் இருக்குல்ல, தாவேகா பாஜக தான் வரமாட்டாங்க, ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுகன்றாங்க, இல்லாட்டி நாங்க மறுபரிசீலனை, தேமுதிக மறுப்பு சொல்றாங்க. நீங்க இருக்கீங்கன்னு சொன்ன பிறகு அவங்க இல்ல 26ல நாங்க ஜனவரியில முடிவெடுப்போம் அப்படின்லாம் சொல்றப்ப எப்படி யோசிக்கிறாங்க? கூட்டணி கட்சிகள்கிட்ட ரொம்ப இறங்குன மாதிரியும் தெரியல, ஆனா கூட்டணி தேவைப்படுதுன்றதையும் உணர முடியுது. அப்ப இபிஎஸ் அவர்கள் எப்படி காய்களை நகர்த்த போறாரு? பிரியன் சொல்ற மாதிரி பிஜேபி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்களா? சார், 2021ல அதிமுகவும் 75 எம்எல்ஏ போஸ்ட் தான் கொடுத்ததுங்க. 1.5% வாக்குகள் தான் வெற்றி வாய்ப்பு இழந்தது. அதிமுக நெருங்கி தான் வந்தது. இப்ப நீங்க அதிமுக சுயமரியாதை இருக்கு சார். சுயமரியாதை விட்டு போட்டு அதிமுக இறங்கல போக வேண்டிய அவசியம் இல்லை, போகாது. அதாவது கூட்டணி தேவைங்க. கூட்டணி வலிமையாக வேண்டும். திமுகவை யாரெல்லாம் எதிர்க்க விரும்புகிறார்களோ
அவர்களை தோற்கடிக்க வேண்டும் நம்புகிறார்களோ அவர்கள் உறுதியாக வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுதான் உண்மை. இல்ல அந்த இப்ப இடம் விருப்பம் இல்ல. தான். நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான இடம். நான் புரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன். திமுகவை தோற்கடிப்பதில் முக்கிய பொறுப்பு அதிமுகவுக்கு தான் இருக்கு. ஏன்னா கூட்டணி ஆட்சி கூட கிடையாது, முதலமைச்சர் எல்லா பொறுப்புகளும் அதிமுக தான். ரெஸ்பான்சிபிலிட்டி பந்து அதிமுகவிடம் தான் இருக்கிறது. இவர்கள்லாம் சைட் பிளேயர்ஸ் தான். அப்ப இறங்கி வர வேண்டியது இபிஎஸ் அவர்கள் தானே. ஆனா அது நடக்கலன்றதுதான் நான் கேட்கிறேன். இல்ல சார், அதாவது அது நடக்கல இல்ல. இல்ல 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 அது என்ன கால்குலேஷன் கேக்குறேன். விஜயன் சார், நாம 2 ஆண்டுகளா பேசிக்கிறோம். தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலம் இருக்கு. 10 நாள் இருந்தாலே போதுங்க. 10 மணி நேரம் இருந்தாலே கூட்டணி மாறுங்க. இப்ப பிரியன் சார் அதை குறிப்பிட்டு சொன்னார். இது அணி மாறுவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எல்லாம் இல்லைங்க. எங்க வேணா எப்ப நடக்கலாம். இது வந்து அதிமுக அனுபவமற்ற ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு தெரியாமல இல்ல யார் எப்படி பேசுவாங்க, என்ன பணி பண்ணுவாங்க. ஒரு வெளிப்படை சொல்றேன், எனக்கு எந்த வருத்தம் இல்ல. திரு அன்புமணி ராமதாஸுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, திரு ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தாங்க. கடைசி என்னாச்சுங்க, எங்க போனாங்க? அப்ப என்ன அரசியல் எப்படி சொல்லுவீங்க? அப்போ 2026 தேர்தல் என்பது அதிமுகவுக்கு முக்கியமான தேர்தல், மறுக்கவே இல்லை. எடப்பாடி முதலமைச்சர் வேண்டும் அந்த அக்கறையோ அந்த அவசியமோ தெரியாமல் அவர் பணியாற்றவில்லை. அதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிறார். மக்களை நேரடியாக சந்திப்புக்கு மிக அமைக்கிறார். இல்ல இப்ப நான் ஒன்றுதான், இப்போ மக்களை சந்திப்பது அது தன் பலத்தை நம்பி போவது என்பது வேறு. இப்ப ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா வாக்குகள் பிரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்க தான் சொல்றீங்க. அத முதல்ல இபிஎஸ் அவர்கள் தான் அந்த முழக்கத்தை வைக்கிறாங்கன்னா பிஜேபி பாத்துக்கும், ஓபிஎஸ் அவர்களை பிஜேபி சரி கட்டிரும், டிடிவி அவர்களை பிஜேபி சரி கட்டிரும் அப்படின்ற நம்பிக்கையா? இல்ல சார், இல்ல அதுங்க இது வந்து நீங்க பல நாள் யூகமாக வெளியிடப்படுகிற செய்திகள் தான். ஏன்னா திரு ஓபிஎஸ் அவர்களையோ திரு டிடிவி அவர்களையோ மற்ற யாராக இருந்தாலும் அவர் எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கிய நேரத்தில் அணியாக வர வாய்ப்பு இருக்கிறது, மறுக்கவே இல்லை. இதுல அதிமுக யாரையும் பிறந்தில்லைங்க. அவங்க அதிமுக சில தவறுகள் செய்யப்பட்டது, அதுக்காக விலக்கி வைக்கப்பட்டாங்க. ஆனால் திமுக எதிர்கொண்ட எண்ணம் மனப்பூர்வமாக யாருக்கு இருந்தாலும் அவர்களை ஒதுக்க வேண்டிய அவசியம் அதிமுக இல்லைங்க. அந்த அவங்க டிமாண்ட் வேற. ஆனா நீங்க அந்த இடத்தில் கிளியர் கட்டா பேசுறீங்க, துரோகம் பண்ணவங்களை நாங்க சேர்த்துக்க மாட்டோம். உங்க ஸ்டாண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கிறீங்க. ஆனா நீங்களே தேர்ந்த அரசியல்வாதி ரொம்ப அழகா சொல்றீங்க அவங்க வருவாங்க, அணிக்கு வருவாங்கன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க கிளியர் ஸ்டாண்ட்ல இருந்துப்போம், இந்தியாக்குள்ள எப்படியாவது கொண்டு வந்துருங்க, அதானே அதனோட பொருள். சார் அப்படி இல்ல சார், அவங்க அதிமுகவுக்கு எப்போதுமே திமுகவை யாரெல்லாம் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நண்பர்கள் தான். அது யாராக இருந்தாலும் சரி. நீங்க சொன்ன அப்படித்தான். அப்போ உங்களையே ஒதுக்கணும் சொல்லும்போது அவையே ஒதுக்கணுங்க. வாக்கு வங்கி யாருக்கெல்லாம் திமுக எதிராக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நட்பு சக்தி அதிமுகவுங்க. அது ஒண்ணு இல்ல சார். சார் நான் உடச்சு கேட்கிறேன், பொங்கலூர் மணி இப்படி கேட்கிறேனே, கட்சி தன்னுடைய நலன் அப்படின்னு கூட வேண்டாம். பிரியன் அவர்கள் அதை சொன்னாங்க. அந்த விமர்சனத்துல ஒரு கட்சி நலன் தனக்கு முக்கியம், அதை மட்டும் யோசிக்கிறாரா? ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி கட்சியை நம்ம கண்ட்ரோல் எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட், அப்புறம் கூட்டணி எல்லாம் பாத்துக்கலாம். விஜயன் சார், அண்ணா சொன்ன மாதிரிதான் வீடு இருந்தா மட்டும்தான் ஊடையை மாத்த முடியுங்க. முதல்ல வீடுங்கிறது அவசியம். அதிமுகங்கிற வீடு முதல்ல தேவை. அதற்காக போராடி அந்த வீட்டை நிர்மாணம் படுத்திக்கிறார். அந்த நிர்மாணப்படுத்திய பிறகு ஓடு நியாயப்பட்டிருக்கிறது. எனவே இனி அதை குடிபோக போறாங்க. இந்த நிலையில் தனக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை, அதிமுக வாய்ப்பை யாரும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஒன்று நம்புறீங்க இல்ல இல்ல பாருங்களேன், பொங்கலூர் மணிகண்டன் இப்ப தேமுதிக எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஆப்ஷன் இல்ல 2019 அலைன்ஸ் தான். ஆனா அங்கு ஒரு காய்கள் நகர்த்தப்படுகிறது. செல்வ பெருந்தகை அவர்கள் பேசுறாங்க, திருமாவளவன் அவர்கள் பேசுறாங்க. வாங்க, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மக்கள் நீதி மையத்தையும் காங்கிரஸ் தான் அழைச்சது. மக்கள் நீதி மையம் இன்னைக்கு அலைன்ஸ்குள்ளே போய் ராஜ்யசபா உறுப்பினராகவே ஆயிட்டாங்க. அப்ப தேமுதிக அங்க போகிறதுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுருச்சு இல்ல? அதாவது சார், அதிமுக பொதுச் செயலாளர் தெளிவாக சொன்னாங்க கோயம்புத்தூர்ல, அதாவது அதே நிலைப்பாடுதான். தேமுதிக நட்பு சக்தி தான். தேமுதிகவை ஒரு காலம் அதிமுக புறந்தல்லாது புறக்கணிக்காது. அவங்க அதாவது எந்த ஒரு கட்சியுமே தேர்தலுக்கு முன்பாகவே இப்போதே உறுதியா சொன்ன அவசியமே இல்லைங்க. ஒன்று. இரண்டாவது, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எதிர்கட்சி வரிசையில் அமர வைத்து அதிமுக இன்று வரையிலும் அதிமுக தேமுதிக மீது மிகப்பெரிய பரிவோடும் பாசத்தோடு இருக்கிறது. ஓகே, அப்ப உங்கள் பார்வையில திமுக எதிர்ப்பு வாக்குகள் அணிகளை கட்டமைச்சிட முடியுன்ற ஒன்னும் கடைசி நேரத்துல இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எந்த பிரிவு வராது சார், எந்த பிரிவு வராது, சொல்ற மாதிரி வராது. எல்லோருமே பேசிக் கொண்டிருக்காங்க. நிச்சயமாக எல்லோரும் ஒற்றுமையா இருப்பாங்க. இல்ல ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்கல்ல, ஓபிஎஸ் அவர்களை எப்படி டீல் பண்ண போறீங்க சொல்லுங்களேன். சார் நீங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ மற்றவர்களோ யாரும் விரோதி எல்லாம் அல்ல. அதாவது ஒரு காலத்தில் ஒரு சூழ்நிலையில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அதையே மனதை கொண்டு தொடர்ந்து அதிமுக போகாது. அதிமுக ஆரம்பித்தா தவறு இல்லைங்க. ஓகே, பாக்கி நீங்க எப்படி பாக்குறீங்க மெகா கூட்டணின்னு? இப்ப பொங்கலூர் மணிகண்டன்
அவர் பார்வை, அவர் நம்பிக்கை வைக்கிறதுக்கு முழு உரிமையும் இருக்கு. அவர் ஒன்றை சொல்றார். ஆனா இந்த மெகா கூட்டணின்றது அவ்வளவு எளிதாக இருந்துருமா? அதுதான் கேள்வி. நெசசிட்டி மேக்ஸ் இன்வென்ஷன் என்று சொல்வார்கள். தேவை என்று வரும்போது பல்வேறு வகையான அணுகுமுறைகள் மாறும். நண்பர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு துரோகம் விளைவிப்பார் அப்படின்னு சொல்றாரு. இவர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி தோற்ற கட்சி பிளவுபட்டால் அது வீக் ஆகும்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் நான் இந்த இடத்துல பொருத்தி பார்க்குறேன். என்னன்னா, இன்றைய சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது. ஒரு காலத்தில் நம்ம கிரிக்கெட்லலாம் பார்த்துருக்கோம், சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டா போகிறோம், மற்ற பேட்ஸ்மேன்லாம் சுமாராக ரன் எடுத்தால் கூட சச்சின் காம்பன்சேட் பண்ணுவார். ஒரு 100-200 எடுத்து டீமை மேட்சை வின் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட்டோடியெல்லாம் அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இப்போது அந்த மாதிரியான கலைஞர் கருணாநிதி திமுகவுக்கு எப்படியோ அதே மாதிரி ஜெயலலிதா அல்லது எம்ஜிஆர் மாதிரியான ஆளுமை இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, டீம் எல்லாம் கொஞ்சம் பலமாக்கணும். ஜெயலலிதா அம்மையார் 2016 என்று நினைக்கிறேன், கூட்டணியே இல்லாமல் 234 தொழில் இரட்டையில தான் நின்றது, உங்களுக்கு தெரியும். இப்போது சூழல் இல்லை. அப்படி என்றால் எல்லா கட்சிகளையும் முடிந்தவரை இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார். ஒரே ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட், அது கரெக்ட். அதுக்கான என்ன மூவ் பண்றாங்கன்னு கேட்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட், தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு இல்லை, நான் எப்போ சொன்னேன், அப்படிலாம் வாக்குறுதி கொடுக்கலன்னு உறுதியாக சொன்னவர் இப்போ எப்படி சொல்லிருக்காரு ஸ்டேட்மெண்ட்டு, தருகிறோம். அதாவது இப்போ 2026 பார்த்துக்கலாம். 2026 ஒரு ராஜ்யசபா சீட்டு காலியாக. நீங்க கவனிங்க, நீங்க அந்த இடத்தில் நீங்க மூத்த பத்திரிகையாளராக கவனிங்க. அந்த இடத்தில் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. சில வார்த்தைகள் தான், ஆனால் கவனமான வார்த்தைகளை போடுறாங்க. இங்க எல்லாமே அரசியல் தாங்க, 26க்கு சீட்டு கொடுப்போம்னு சொல்றதும் அரசியல் தான், ஆமா, அது பற்றி நாங்க யோசிப்போம்னு சொல்றதும் அரசியல் தான் அப்படின்ட்டாங்க. அது காரணம் இவங்க சொல்றது. தேமுதிக பிரேமலதா ஏன் சொல்றாங்கன்னா, பார்கெனிங் டாக்டிக்ஸ். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதலான இடங்கள் வேணும். ஸோ ஒரு பார்கெனிங், பேரம் பேசுவதற்காக முஸ்தீபு, இது ஒரு இயல்பு தான், அதுவும் அரசியல் தான். இல்ல, ஒருவேளை நீங்க சொல்றீங்க இந்த ஆட்டம், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, தேமுதிக திமுக அணிக்கு போகாது என்கிற அடிப்படையில் 2 பேரும் பேர வலிமையை ஏத்திக்கிறாங்க, இறக்கிக்கிறாங்கன்ற ஒரு பார்வை. ஒருவேளை திமுக அகாமடேட் பண்ணிட்டாங்கன்னா, திமுக அகாமடேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலேன், திமுகவில் ராஜ்யசபா மறுக்கப்பட்டது எந்த கட்சி உங்களுக்கு தெரியும்? தரப்படாமல் விட்ட மறுக்கப்பட்டது வேண்டாம், அவங்க நாங்க 4 சீட்டு தரோம் 5 சீட்டு தரோம் அகாமடேட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்ட். நீங்க அங்கதான் சொல்றேன். அப்படி அதே திமுக கூட்டணி இலையில் மாநிலங்களவைக்கான வாய்ப்பு தராமல் மறுக்கப்பட்டதும் கூட ஹார்ஷ் வார்த்தையா இருக்கலாம், இல்லாம வாய்ப்பு தராமல் இருந்தது திமுக. எந்த கட்சிக்கு? மதிமுக. அந்த கட்சி இங்க இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பலாம். உறுதிமொழியே கொடுக்கலையே மதிமுகவுக்கு. இல்ல கொடுக்கல, அந்த மதிமுக உறுதிமொழியே கொடுக்கல. வர நான் எதுக்கு சொல்றேன், அரசியல் இல்ல. இன்னொன்று நீங்க இப்ப திரு வைகோ அவர்களை சமீபத்திய விழாவில் அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம், திரு ஸ்டாலின் அவர்களை அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்ற ஒண்ணு. திரு ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்றாங்கன்னா, 2017 இருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்படி ஒரு கூட்டணி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இப்படி தொடர்ந்ததே கிடையாது அப்படின்னு. கண்டிப்பா அது உண்மை. அவ்வளவு எளிதில் விட்டுருவாங்களா? விடமாட்டாங்க. இதே மறுமலர்ச்சி திமுக காலையிலேயோ அல்ல ஒரு நாளுக்கு முன்னாடியோ திமுகவோடு இணைந்திருந்தவர்கள் மறுநாள் போயஸ் கார்டன் போயிட்டு ஃபைனஸ்ட் டே அப்படின்னு முடிச்சவர் யாரு? வைகோ. அதுக்கு என்ன காரணம்னா பாக்கி, நீங்க அந்த சூழல்ல திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் வைகோ அவர்களுக்குமான அதிகார பகிர்வுல ஒரு சிக்கல் இருந்தது. அது ஏதோ திடீர்னு முடிச்சு நடந்த முடிவா என்ன? வைகோ அவர்கள் அதற்கு முன்பே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதிருப்தியே பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி இப்ப ஏதாவது பேசப்படுதா? ஆனா தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் எவ்வளவு நாளா பேசப்படுது? அது பேசப்படுவது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. மாநிலங்களவை அப்படின்னு துறை சொன்னாரு, போயிட்டு இருக்கீங்களா? நான் அதுதான் சொல்றேன், எதுவும் மாறலாம் சார். எனிதிங் 10 மாதங்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், 9 மாதங்கள் கழிச்சு கூட என்னோட டெவலப்மெண்ட் நடக்கலாம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட நடந்த சம்பவங்கள்லாம் உண்டு. ஒன்று நான் 2019, 2021, 24 நம்ம எல்லாருமே என்ன பேசணும் விவாதங்கள்ல, திமுக கூட்டணி உடையுங்க, கடைசி நேரத்துல மாறுதலுக்கு உட்பட்டதுங்க, இந்த கூட்டணியை இவரால் கொண்டு வர முடியாது, மக்கள் நீதி மையம் வந்தப்ப கூட இடங்கள்லாம் எப்படி பகிர முடியும்னு சொன்னாங்க. இந்த கேள்வி இருந்ததா இல்லையா? எல்லாரும் சொன்னாங்க கடைசி நேரத்துல மாறுதல் வரும். திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாங்க எத்தனை கட்சி வரப்போகுது பாருங்கன்னு. ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணி அந்த கூட்டணியோடு போச்சா இல்லையா? இல்ல, நான் இப்பவும் சொல்றேன், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதுவும் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. ஆனால் பாமகவை
திமுக கூட்டணி அகாமடேட் பண்ணா என்ன ஆகும் விசிகே? இப்ப இன்னொரு ஆப்ஷன் நான் கேக்குறேன், இங்க விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை நம்ம பேசாமையே நம்ம இருக்கிறோமா? இப்ப ஓபிஎஸ் அவர்களுக்கோ பாமகவுக்கோ தேமுதிகவுக்கோ விஜய்ன்ற ஆப்ஷன் இல்லையா? இப்போ அந்த ஆப்ஷனை எடுத்துட்டாங்கன்னா அவங்க இந்த விஜயை பொறுத்தவரையில் என்ன ஒரே ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னா, இன்று வரையில் அவருக்கு செல்வாக்கு உள்ளவர், கரிஸ்மேட்டிக் லீடர், நல்ல பர்ஃபார்ம் பண்ணார். இப்போ ஆக்டிவாக வந்துட்டார். நான் விஜய் கட்சியினுடைய நண்பர்களோடு பேசும்போது தெரிகிறது, அவர் வந்து எல்லாத்துலேயுமே 100% பாலிட்டிஷியன் ஆகிட்டார், ஆகிட்டு வராரு, ஆல்மோஸ்ட் ஆகிட்டு வராருன்னு எல்லாம் கேள்விப்பட்ட நல்ல வரவேற்கத்தக்க அம்சம் தான். ஆனால் இன்னமும் களத்திலிருந்து அவர் ப்ரூவ் பண்ணலைங்கிறது ஒரு அது ஒன்று இருக்கு. இன்னும் நமக்கு தெரியாது அவங்க அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களால் சொல்ல முடியும், பாமகக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களால் சொல்ல முடியும், தேமுதிகக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களால் சொல்ல முடியும், விஜய் கட்சி தாவேக்காக்கு என்ன எவ்வளோ பர்சன்டேஜ்? வாய்ப்பு இல்லை. யூகத்தின் அடிப்படையில் நான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல, நான் சொல்லுவது கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை. தாவேக்காவை நம்பி போக மாட்டாங்க எல்லாரும், அதிமுகவை தான் இல்ல. தாவேக்கா வந்து ஒரே விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, திமுக அரசுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா ஆயிட்டாங்க. நாளுக்கு நாள் அவங்க கூற பாஜகவுக்கு எதிராக பாஜகவுக்கு இருக்கிறது. ஆனால் என்னன்னா நடக்க போறது சட்டப்பேரவை தேர்தல், பிரதானமாக இருக்கு பாஜக அல்ல அதிமுக. அப்ப அதிமுக நம்ம எந்த அளவுக்கு பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பார்வை இல்ல. அவங்க இல்ல சார், இப்போ தொடர்ந்து சொல்வது பாஜக திமுக இல்லன்ட்டாங்க. அவங்க அதிமுக கூட லிஸ்ட்ல வச்சிருக்காங்க, பாஜக இல்ல. அப்ப பிரியன் சொன்ன மாதிரி அதிமுக பாஜக விட்டு வரணும் அப்படின்னா தான் அந்த ஆப்ஷன் ஓகே. இந்தியன் பாலிட்டிக்ஸ்ல ஒரு ஃபன்னி சிச்சுவேஷன் சில சமயங்கள் வந்திருக்கு. பாமக அவர் மறுமலர்ச்சி திமுக வைகோ கூட ஒரு முறை சொல்லியிருக்காரு, பாஜகவோட அலைன்ஸ் 98 உருவான போது நாங்கள் பாஜகவோடு கூட்டணி இல்லை, அதிமுகவோட கூட்டணி இருந்தது. செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவோட அப்படி ஒரு ஆப்ஷனையும் சொன்னாங்க. இது ஒரு பண்ணி. இது மட்டும் இல்லைங்க, பிபிசி இங்க அரசை வலதுசாரியான பாஜகவும் ஆதரிச்சது, இடதுசாரியான சிபிஎம் ஆதரிச்சது. அப்படி ஒரு சூழல் வரலாம். இதெல்லாம் ஒரு வினோதமான கால சூழல் வரும், அரசியல் சூழல் வரும். அது எப்பொழுது வருகிறது என்பதை திமுக அரசு மீதான எதிர்ப்பு எந்த அளவுக்கு கூர்மைப்படுகிறதோ அப்போது. பிரியன், பொங்கலூர் மணிகண்டன் சொல்வது முதல்ல வீடு இருக்கணும், கட்சியை காப்பாற்றுவது, கட்சியை வலுப்படுத்துவது, அதை பிரமாதமா செஞ்சுட்டாங்க. அதுக்காக பிஜேபி அப்படின்ற இடத்துலயும் அவர் மாறுபடுறார். ஓபிஎஸ் அவர்களை கூட இணக்கமா கொண்டு வந்துட முடியும், கடைசி நேரத்தில் பாருங்கன்ற ஒரு நம்பிக்கையை சொல்றாரு. அது அவ்வளவு எளிதில் நடந்துருமா? இதுல தாவேக்காவை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னா கரெக்டாக, அதை ஓடு மாற்றுறத ஒழுங்காக மாற்றணும். இல்லை ஒழுகிற மாதிரியா ஓடு மாற்றக்கூடாது. இல்லை ஓபிஎஸ்ஸை விட்டிங்கன்னா வீடு ஒழுகும் ஆக்சுவலாக. அதனால் அந்த ஓடு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓபிஎஸ் என்ற ஓட்டை கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், சசிகலா என்ற ஓட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், தினகரன் என்ற ஓட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஓட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த வீடு ஒழுக தான் செய்யும். அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. ஸோ அதை வந்து இபிஎஸ் சைடில் வச்சுக்கோங்க, அவர் மெகா கூட்டணிக்கான அர்த்தத்தையே இழந்துருவார். சவுத்தில் வந்து நயனா நாகேந்திரன் போட்டதுனாலே, பாஜக தலைவரை போட்டதுனாலேயே சவுத்தில் இருக்கிற ஓட் பேங்க் எல்லாம் வாங்கிடலான்னு நினைக்கிறது வந்து சரியான அணுகுமுறை. அவர் பொங்கலூர் மணின்னு சொல்றது இபிஎஸ் அவர் இதெல்லாம் சரி கட்டிட முடியும், கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்துருவோன்றாங்களே சார். ஒரு குடையின் கீழ் கொண்டு வரதுல வந்து அவர் ஓபிஎஸ் சொல்கிற மாதிரி அதிமுக ஒன்றுபட்டு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். அந்த ஒன்றுபட்டு இருக்கிறதுக்கு இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். ஓபிஎஸ் உள்ளவர்களுக்கான வாய்ப்பு இல்லை. அதில் இபிஎஸ் ரொம்ப தெளிவாக இருக்கார். வேற எப்படி ஆப்ஷன்? அவங்க கூட்டணியில் இருந்துக்கலாம். என்டிஆர் இப்போ இவர் சொன்னார் பார்த்தீங்களா, எங்களுக்கு அவங்களோட தான் உறவு, நாங்கள் வந்து இவங்களோட உறவு இல்லைங்க, அதிமுகவுக்கு வந்து அந்த கட்சியோட தான் உறவு அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. டிடிவி தினகரன் சொன்னாங்க, நாங்க மோடி தலைமையில தான் அணியில இருக்கோம். நயனா நாகேந்திரன் தான் அவர் தலைமையில தான் தமிழ்நாட்டில் அணின்னு சொல்லிட்டு கூட தினகரன் சொன்னதா ஒரு சமயத்தில் செய்து பிடிச்சேன் நான். அது உண்மையா பொய்யா தெரியாது. இல்ல சொன்னார், அவர் தான் முடிவு பண்ணணும், அவர் தான் முடிவு பண்ணணும்னு சொன்னார். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது வந்து இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்ததுன்னா இதெல்லாம் நடக்கலாம். பட் இதெல்லாம் வந்து வாக்காளர்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கும். இதெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்த பலனை வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்ப நீங்க சொல்றது அடுத்த கட்டத்துக்கு நகர்றீங்க. நீங்க இப்படிதான் அந்த ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தாலும் உள்ளுக்குள்ள கெமிஸ்ட்ரி இருக்காதுன்றீங்களா? ஓபிஎஸ் அதுக்குள்ள வந்தா கூட ஓபிஎஸ் தோக்கடிக்கணும் தானே இபிஎஸ் விரும்புவாரு. அவர் தொகுதியில் ஏடிஎம்கே வேலை செய்வாங்களா? அவர் போட்டி போற தொகுதியில் ஒரு பையனோ யாரோ அவங்க ஆளுங்க போட்டி போற தொகுதியில் வேலை செய்வாங்களா? அணின்னு வந்த பிறகு திமுக தானே சார் அணின்னு வந்த பிறகு அதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ்ல தான் சகஜம் சார். நாளைக்கு அவர் எழுந்து வந்தார்னா என்னுடைய பதவிக்கு ஆபத்து வருன்ற போது அவர் எப்படி சார் வளர விடுவார்? அவரு ஓபிஎஸ் தானா வளரணும். அவர் பாஜகவினமே ஏமாந்து இருக்கார். அவர் பாஜகவினமே ஏமாந்து தன்னுடைய
தன்னுடைய திட்டங்களை அவர் தானே செயல்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கும்போது நீங்க பாஜகவை நம்பி உங்க ஃபைட்டை நீங்க அமைக்க கூடாது. ஆக்சுவலா நீங்க இபிஎஸ் நீங்க கவுண்டர் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு பலம் சேர்க்கணும், நீங்க ஒரு தனியா ஒரு இயக்கம் வைக்கணும், நீங்க இபிஎஸ் எதிர்க்கணும், இல்ல அங்க இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் இழுக்கணும், அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் இழுக்கணும், அப்படி நீங்க ஃபைட் பண்ணுமே தவிர நமக்கு எல்லாமே பாஜக பண்ணிடுவாங்க நீங்க அவங்க மடியில வந்து ஒரு குழந்தை மாதிரி படுத்திருந்தீங்கன்னா இபிஎஸ்க்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. ஆக்சுவலா நான் தாவேக்காவை பத்தி சொல்ல வரேன். தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. தேமுதிகவுக்கு இருக்கு, பாமகவுக்கு இருக்கு, எல்லா அதிமுகவுக்கு இருக்கு. தாவேக்கா பாக்கி சொல்ற மாதிரி நாங்க அதிமுகவோட தாங்க கூட்டணி, அதிமுக பாஜகவோட கூட்டணி சொல்ல மாட்டாங்களா? அதுதான் அந்த வந்து அதுக்கான அதெல்லாம் வந்து குழப்பத்துக்கு வழிவகுக்கும், வாக்காளர் மத்தியில வந்து பிரச்சனையை உண்டாக்கும். ஆக்சுவலா ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கொள்கை எதிரின்னு சொல்ற ஒரு கட்சியோட நீங்க வந்து இன்டைரக்டா வந்து ஒரு கூட்டணியில் நீங்க இருந்தீங்கன்னா அது எல்லாம் நீங்க ஓட்டை இழந்துருவீங்க. திரு பொங்கலூர் மணிகண்டன், நீங்க என்னதான் இந்த அலைன்ஸ் மெகா அணி அப்படின்னு அமைச்சு இவர்கள் தலைமையில இவங்க தலைமையில அப்படின்னாலும் ஒரு சிக்கல் இருக்குல்ல. அப்ப கூட்டணிக்கு தலைமை வைக்கிற திரு இபிஎஸ் அவர்கள் தானே இறங்கி எல்லாத்தையும் சரி பண்ணணும். சார் இந்த சிக்கலை எல்லாம் வந்து பெரியன் சார் வந்து பார்க்க வேண்டியது இல்லை, எடப்பாடியை பார்த்துக்குவாருங்க. எப்படி எந்த சிக்கலை எப்படி கையாளணும் அவருக்கு தெரியுங்க. 55 ஆண்டு காலம் அரசியல்வாதி அவருங்க, அவருக்கு தெரியாது. நீங்களே சொல்றீங்க எடப்பாடியார் போன எலெக்ஷன்லயே கோட்டை விட்டார் எடப்பாடி. சார் கோட்டை விடுறதுனாலயே மெகா கூட்டணி சொல்லுங்க. கருணாநிதி இருக்கு ஒரு நிமிஷம் சார், கருணாநிதி நீங்க அதிமுக பத்தி பேசுங்க சார். அதிமுக பத்தி பேசுங்க நீங்க. ஒரு நிமிஷம் சரி, திமுக திரு கருணாநிதி இருக்கும்போது நீங்க அதிமுக பத்தி பேசுங்க. இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க பேசுங்க. அரசியல் அனுபவம் என்ன சார்? முதல்ல அரசியல் அனுபவம் புரிஞ்சுங்க. நீங்க வெற்றியே சொல்றீங்க முதல்ல. இப்ப நீங்களே பத்திரிக்கை இருக்கீங்க. இப்ப நம்ம சப்ஜெக்ட் என்ன ஆக்சுவலா அதுக்குள்ள பேசுங்க சார். தோல்வி என்பதை சந்திக்காத நபர் வெல்ல முடியாது சார். தோல்விதான் ஒரு பாடத்தை கொடுக்குங்க. இல்ல இல்ல நீங்க சொல்வது வந்து எல்லா கட்சிகளும் வெற்றி தோல்வி ஏற்ற இறக்கம் அதுல எல்லாம் நம்ம மாறுபட்ட கருத்து இல்ல. யாருக்கும் வெற்றி வந்து நிரந்தரமானதுன்றலாம் இல்ல. இப்ப என்ன பாயிண்ட்னா நீங்க அந்த வெற்றிக்கான வியூகத்தை எப்படி வகுக்கிறீங்க, அந்த சவாலை எப்படி உடைக்கிறீங்க சார். நான் உட்கார்ந்துகிட்டு இந்த வியூக வகுக்கிற எப்படி சொல்லிட்டு இந்த வியூகத்தை அதிமுக வகுக்க எப்படின்னு சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதிமுக பார்த்து கொள்ளும் 26 பாருங்க அப்படி சொல்லலாம் பொறுத்தமொழிய. நான் 1 2 3 4 வரிசை பேர் சொன்னோம்னா இது எதிர்க்கு வாய்ப்பாங்க. இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் நீங்க அப்படி விஜயன் சார் ஒரு பாயிண்ட்டும் சொல்லக்கூடாது, யாரும் சொல்ல முடியாது. நீங்க சொல்றது சரி சரி பொங்கலூர் மணிகண்டன். ஆனா ஒரு இடம் இருக்குல்ல, இப்ப நீங்க வீடு ஓடுன்னு சொன்னப்ப ஓபிஎஸ் என்ற ஓடையும் நீங்க சரியா பிக்ஸ் பண்ணி இருக்கணும்ல அப்படின்னு அவர் கேக்குறாங்க. இல்லன்னா ஒரு பாயிண்ட்ங்க, நீங்க உடைச்சு பேசக்கூடிய ஆளுன்றதுனால நான் கேட்கிறேன். எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். ஓபிஎஸ் எப்படிங்க இவங்க டீல் பண்ண போறாங்க, டிடிவியை எப்படி டீல் இல்ல பிஜேபி டன்னு விட போறீங்களா, இல்ல இபிஎஸ் அவர்களே இறங்கி வந்து நம்ம எல்லாம் தாயா பிள்ளையா இருக்கும்னு பேச போறாங்களா? எது நடக்க போகுது சொல்லுங்க சார். இப்ப சொல்றேன் இபிஎஸ் இறங்கி போவாரு அது ஓபிஎஸ் எப்படி சார் நான் சொல்றது? ஏன் நீ சொல்லுங்க. நீங்களே வீடு ஓட்டுக்கு அர்த்தம் சொன்னா இவருக்கான வீடு என்று வந்த பிறகு சரியாக ஓட்டை மேய்ந்த பிறகுதான் இன்றைக்கு ஒழுகாமல் அதிமுக ஒன்றுபட்டு நிற்கிறது, மழையில பாதிக்காமல் காத்து நிற்கிறது. இப்போ நீங்க ரொம்ப அழகா சொன்னதுனால பூடகமாவும் சொன்னீங்க. கட்சியை தன் வசப்படுத்தி இந்த வீட்டை ரொம்ப பலப்படுத்தின பிறகு நீங்க ஓபிஎஸ் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தைன்னு போறீங்கன்னு வைங்களேன். ஓபிஎஸ் அவர்கள் வைத்தியலிங்கம் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஒன்றுபட்டாதாங்க அவங்க பிஜேபி இணக்கமான சக்தியா இருந்தாலும் என்ன சொல்றாங்க, இந்த அலைன்ஸால எல்லாம் ஜெயிக்க முடியாது, நாங்க உள்ளுக்கு வந்தாதான் ஜெயிக்க முடியும்னு ஒரு எண்ணத்தை விதைக்கிறாங்க. நீங்க கட்சியை முழுவதும் கைப்பற்றிய பிறகு நீங்க வெளியில இருங்க, அப்படியே இருந்து எங்களுக்கு உதவுங்கன்னா வருவாங்களா? அது சரியா வருமா? சார் இப்போ இது பிரச்சனையே அல்லங்க. இப்போ திரு ஓபிஎஸ் அவர்களோ மற்றவர்களோ அணி சேர்றாங்க பிரச்சனையே அல்ல. அதிமுக 2026க்கான வியூகத்தை எப்படி அமைத்துக்க நான் சொல்லி அதை வெளிப்படுத்தி நீங்க கேள்வி திரும்ப சொல்றேன்னா இந்த வியூகத்தை எப்படி சேருவாங்க எப்படி சேர்த்துவாங்கன்னு சொல்ல வேண்டிய நான் இல்ல சொல்லவும் கூடாது. உண்மையா புரிஞ்சுட்டேன். ரவீந்திரன் துரைசாமி அவர் அழகா சொல்லுவது வந்து இபிஎஸ் அவர்களுக்கு தெரியும் எப்படி காய்களை நகர்த்துவது, வாக்குகள் சிதறாம இருக்கிறதுன்றத அவர் பார்த்துக்கலான்னு. இன்னொன்னு நீங்க சொல்றது வந்து எல்லா கட்சிகளும் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட்னு இருந்துட மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பொங்கலூர் மணிகண்டன் இல்ல நிச்சயம் அந்த வியூகம் வகுக்கப்படும்ன்றாரு. அது எப்படி வகுக்கப்படும்? ஸ்ட்ராட்டஜியை வெளியே சொன்னா எதிரிக்கு அதை எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பா இருக்குங்கிற அந்த கருத்து சரியான கருத்து தான். பட் இதுல என்னன்னா 2024 நின்று அதிமுக அணி, இப்போ அந்த அணியில யார் இருக்கா? அதிமுக இருக்கிறாங்க, முபாரக் இருந்தாரு, பாஜக கூட போனாலும் அவர் போயிட்டாரு, கிருஷ்ணசாமி
ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு இருக்கிறார். அணில இல்ல, ஏடிஎம்கே ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணல. தேமுதிக ஏடிஎம்கே ஆப்ஷனையும் ஓபன் பண்ணிக்கிட்டு திமுக ஆப்ஷனையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காட்டே ஓபன் பண்றாங்க. இது அதுல உள்ள கட்சிகளோட நிலைப்பாடு. என்டிஏல உள்ள கட்சிகள் என்ன? பாஜக அமித்ஷா வந்து எடப்பாடியை முதல்வரே சொல்லிட்டாரு. சீட் ஷேரிங்ல கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு பிஜேபியில் ஒரு லாபியும், அண்ணாமலை உழைப்பில் எடுத்த தாமரையில் எடுத்த 11.4க்குள்ள சீட்டை வாங்கணும்னு பிஎம் அண்ணாமலை போன்றவங்க இன்னொரு வியூ பாயிண்ட்ல இருக்கிறாங்க. ஸோ இது செட்டில் ஆக வேண்டிய ஒரு விஷயம். ஆகாதுன்னு சொல்ல வரல, ஆக வேண்டிய ஒரு விஷயமா அங்க இருக்குது. அவங்களுக்கே அந்த இது இருக்கும்போது அவங்க மற்ற கட்சிக்கு என்ன அசூரன்ஸ் கொடுக்க முடியும்? ஏன் 2024 தேமுதிகவை இது விஜயகாந்தை பற்றி பிளாக்ல எழுதி என்னென்னலாமோ மோடி சொல்லியும் என்டிஏக்குள்ள நிறுத்த முடியல? தேமுதிகவுக்கே ஒரு ஃபீலிங் இருக்கு, நம்ம என்டிஏ கூட நின்றுப்போம்னா என்டிஏக்கு 4-5 சீட்டு வந்திருக்குன்னு ரெஸ்ட்ராஸ்பெக்டிவா ஒரு ஃபீலிங் இருக்கு. விருதுநகர் ஜெயித்திருக்கோம், தென் தர்மபுரி ஜெயித்திருக்கோம்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனா பாஜகவில் ஏன் நிறுத்த முடியல தேமுதிகவை? அவங்க பெரிய கட்சியான இது எடப்பாடி பழனிசாமி தானே முக்கியம்னு போனாங்க. ஏன்னா இவங்க பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவன் பாமக முக்கியத்துவம் கொடுத்த இடத்துல இன்னொன்று பாஜக தேமுதிகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்ற பார்வையும் இருக்குல்ல. கண்டிப்பா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. நெசிட்டி உள்ள எடப்பாடி தான் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன் ஆட்டு விஜயகாந்துக்கு சிம்பதியை பார்த்து 5 சீட்டை கொடுத்தாங்க. இவங்க வந்து பாமக இருந்தாதான் வடக்க ஃபைட் பண்ண முடியும்னு பாமக முக்கியம் கொடுத்தாங்க. இப்பவும் பெரிய கட்சிகள் எப்படி நினைச்சாலும் கூட பாமக தேமுதிக ஃபைட் இன்னைக்கு இருக்குது. இந்த ஃபைட் வந்து தமிழ் மண்ணில் எப்போ ஆரம்பிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த நோட்டிபிகேஷன் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறாருன்னா பாமக ஒன்னா இருந்தா கொடுத்திருக்க மாட்டார். நான் எவிடன்ஸோட தான் பேசுவேன். முதல்ல சீட்டு கேட்கும் போது எதுவுமே இல்லைன்னு சொன்னாரு. இப்ப பாமக பிளவுபட்டு நிக்கிறதுனால 4.3 பிளவுபட்டு நிக்கிறதுனால 2.6 மீண்டும் நண்பர் பாக்கி சொல்றேன், தோல்வி அடைந்த கட்சி பிளவுபட்டா ஒரிஜினல் ஓட்டு வராது. இது இந்தியாவில் நடந்தது. அப்ப 2.6 பெட்டர்னு தேமுதிக மதிக்கிறாங்க. இதுல பாஜகவுக்கு என்ன ரோல் எடுத்துற முடியும்? பாஜக யாரை கம்பல் பண்ணி இது பண்ணிட முடியும்? பண்ண முடியாதுன்றீங்க. பாஜக எல்லாரையும் அப்படிலாம் எல்லாரும் தங்களுக்குள்ள லாபத்துக்கு தான் நிப்பாங்க. பாஜக சொல்றதாட்டு யாருக்கு பாஜக மந்திரி பதவி கொடுத்தாங்க, ராஜ்யசபா கொடுத்தாங்க, அன்புமணி கொடுத்தாங்களா, யாருக்கு கொடுத்தாங்க? பாக்கி உங்கள் பார்வை என்ன? இவ்வளவு சவால்கள் இருக்கு, நீங்க எப்படி திரு இபிஎஸ் அவர்கள் இந்த காய்கள்லாம் நகர்த்துவாங்கன்னு உங்க கணக்கு? சிம்பிள் சார். நம்ம டிடிவி தினகரன் அவர் அப்போஸ் பண்ண மாட்டாருன்னு சொன்னோம். ஓகே, வரவேல் வரட்ட நமக்கு ஓட்டு சிதறாமல் இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து சார் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் அலைன்ஸ் இருந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு இஃப்தார் பார்ட்டியில் இபிஎஸ் கிளியர் சொல்லிருக்க கொள்கை வேறு கூட்டணி வேறு. ஏன்னா அவங்க இஃப்தார் பார்ட்டியில் கலந்து கொண்ட போது நாங்கள் சிறுபான்மையினர்களுக்கு அனுசரணையாக இருப்போம்ட்டு. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் இட். அஃப்கோர்ஸ் இந்த சட்டப்பேரவை மக்களவைத் தேர்தலில் அவங்கள லூஸ் பண்ணதுனால சில விஷயங்கள் சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க இழந்ததெல்லாம் ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இருந்தாலும் கூட்டணி திமுக மீதான அதிருப்தி ஆன்டி இன்கம்பன்சிக்கு பொதுவாக இந்த முறை அதிகரிச்சிருக்கனால எந்த அளவுக்கு மேக்சிமம் எதிரணியில் இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்க்கணும், கையில் கிடைக்கிற ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும் என்பதனால ஓபிஎஸ் இடம்பெற்றால் கூட அவர் ஒன்றும் இது பண்ண மாட்டார், அப்போஸ் பண்ண மாட்டார். சார் 2001 செல்வி ஜெயலலிதா அம்மையார் சோனியா காந்திக்கு கடுமையான முரண்பாடுகள் வந்து சோனியாவை சந்திக்கவே இல்லை ஒரு கூட்டத்தில். அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா அம்மா தமாகாக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க, நீங்க உங்க காங்கிரஸுக்கு பிரிச்சு கொடுத்துருக்குங்க. அப்படியே ஆச்சு. அந்த மாதிரியான சூழல்ல ஓபிஎஸ் டிடிவி அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிரலாம். இது தாவேகாவை பொறுத்தவரை வந்தாலும் இளைஞர் ரசிகர் அந்த கூட்டம் வரும், ஆதரவு கிடைக்கும். வரவில்லை என்றாலும் சிறுபான்மையினர் ஓட்டுகள் திமுகவிலிருந்து பறிக்கப்படும். எப்படி பார்த்தாலும் லாபம்ங்கிறதுனால அது இது இருக்காங்க. பாமகவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. தேமுதிக நான் சொன்ன மாதிரி அவங்க வரலாம். எப்பவுமே இதெல்லாம் இந்த பல்வேறு ஈக்குவேஷன்ஸ் பொறுத்து நடக்கும். they will face it. அதுல ரொம்ப அகாமடேட்டிவா இருக்கார் இபிஎஸ். அதான் ஒரு வரியில அப்படி சம்ம பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். எப்படி உங்களோட கணக்கு எது பிரதான சவால்ன்றது? இல்ல திமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ ஆகும். இல்ல தேமுதிக சேரத்துக்கான வாய்ப்புகளை கடைசி நிமிஷத்துல தான் திமுக டிசைட் பண்ணுவாங்க. விட்டாலும் விட்டுருவாங்க, சேர்த்தாலும் சேர்த்துப்பாங்க. ஏடிஎம்கே கூட்டணி 10 மாசத்துக்கு முன்னாடி பாஜகவோட சேர்ந்த அந்த கூட்டணி அது எவ்வளவு தூரம் வந்து உறுதியா இருக்குன்றது வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. தாவேகா வந்து தனியா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. பாஜக ஆல் இண்டியா கம்பல்ஷன்ல சிபிஎம் வந்து மேக்சிமைஸ் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஒன்றுன்னு சொல்லும்போது 20% உள்ள வர்றது மோடிக்கு பெரிய பிளஸ்ன்னு தான் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் இவங்க எஸ்டிபிஐ தவிர வேற கூட்டணி இல்ல, கூட்டணி அமைக்க முடியாத சூழ்நிலை தான் அண்ணாமலையோட கடும் உழைப்பால 11.4% வாக்கெடுத்த பாஜக கூட அணி சேர்ந்திருக்கிறாரு.
பொங்கலூர் மணிகண்டன் ரொம்ப சுருக்கமா நீங்க வியூகத்தை உடைச்சு சொல்ல மாட்டீங்க, வேற சொல்லி முடிச்சிருங்க சார். எதிர்மறையான எண்ணங்களை அதிமுக செலுத்த நேர்மறையாக அதிமுகவும் அதன் பொதுச் செயலர் எடப்பாடியாரும் வளர்ந்து கொண்டே வருவாங்க. யாராலும் வீழ்த்த முடியாது. 2020 அதிமுக ஆட்சி அமைக்க தீருங்க. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு